எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இரவு பகலாக உழைக்கிறேன், நீ இப்படி பண்ணிட்டே தான், இது இப்படியெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன். பகை, கோபத்தை உண்டாக்குறான். கோபம், பகை, விரோதம். அடுத்தது, நீங்க இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, நான் எங்கேயாவது எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இல்லை எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன், இல்லை எங்க சித்தி வீட்டுக்கு போறேன், நான் வேலையில அங்கேயே ஆபீஸை தங்கிடல, நான் எங்க வீட்டில் தங்கத்தோட வெளியே தங்கிடலாம் என்று சொல்லி பண்ண வைக்கிறான். அடுத்தது சாத்தான் யோசிக்கிறான். சாத்தான் சொன்னது உண்டோ, அப்படி செய்ய சொன்னாரா, இப்படி செய்ய சொன்னாரா என்று அவன் ரெண்டு பேருக்குள்ள பகை. உடனே கோவப்பட்டு, ஏவாள் எங்க வாமா. ஆமா, இப்போ வஞ்சிக்கப்பட்டு விட்டால் வேதம் அழகாய் சொல்லுவது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் வேதம் சொல்லுது, வஞ்சிக்கப்பட்டார். இப்போ என்ன செய்கிறது தெரியலையே, அவள் சிந்தையில் கோபம், எரிச்சல். அடுத்தது அவள் உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் ஆதாம் உள்ளத்தில் ஓடுகிறது, ஆதாம் உள்ளத்தில் சிந்தை ஓடுது. ஆதாம் யோசிக்கிறான், சே நம்ம நல்லா இருந்தோம், இந்த ஏவாள் கொடுத்த கனியை சாப்பிட்டு தான் நமக்கு எந்த நிலைமை. இப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்திட்டார். வீண் பழி சுமந்து கொண்டு ரெண்டு பேரும் தோட்டத்தை வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஆதாம் சொல்றா என்ன தெரியுமா, பிளேமிங், லைஃப் லாங் பிளேமிங். ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப ஜாலியா இருந்தோம், அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை துரத்தி விட்டார். காரணம் என்ன தெரியுமா, இந்த ஏவாள் தான் காரணம். உன்னாலதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு வந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறேன், இவ்வளோ கடின பிரச்சனை காரணம் யாரு, நீதான் என்று சொல்லி குறை சொல்றா. இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது காரணம், போராடுறதுக்கு காரணம், உன் வேதனைக்கு காரணம், கர்ப்ப வேதனை பட்டு நீ குழந்தை பெறது காரணம் தெரியுமா, நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச காரியம், உன்னாலதான் இந்த வேதனை, இந்த அவமானம். ஏதேன் தோட்டத்துல ஜாலியா இருந்தோம், கர்த்தர் பேசிட்டே இருந்தாரு, இப்ப கர்த்தருடைய சத்தம் இல்ல. அங்க தோட்டத்துல எல்லா கனிகளும் இருந்துச்சு, இங்க கனி இல்லை, மரம் இல்லை, செடி இல்லை, கஷ்டப்பட்டு எல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம். பிளேமிங், லைஃப் லாங். அவள் சொல்றா, நீங்க இப்படியே பண்ணிட்டே இருங்க, நான் சீக்கிரம் சாகரனா இல்லையா பாருங்க, நீங்க இப்படியே பண்ணிட்டே இருங்க, என்னுடைய எல்லா காரியத்துக்கு நான் ஒரு நாள் தவறு செஞ்சேன் உண்மைதான், அதுக்காக மறுபடியும் என்ன குறை சொல்லிட்டே இருப்பியா, உனக்குள்ள ஆவியின் கனியே இல்லையா, நீ சர்ச்சுக்கு போலியா, பாஸ்டர் உனக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியாதா உனக்கு, சொல்லுமா அங்க சொல்லுமா. ஆமா என்ன சொன்னா சொல்ல, ஆமா பாஸ்டர் எனக்கு மட்டும் தான் பிரசங்கம் பண்ணாரா, பாஸ்டர் உனக்கு பிரசங்கம் பண்ணலையா, சர்ச்சை எனக்கு மட்டும் தானா, உனக்கு சர்ச்சை இல்லையா என்று சொல்லி கொண்டே இருக்கிறா. அப்போ ஆவியின் கனி என்ன சொல்லுது, கலாத்தியர் 5:22 என்ன சொல்லுது, அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்குன்னு சொல்லுது. நீங்க சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்களா, இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்களே, ஆமா எனக்கு மட்டும் தான் ஆவியின் கனி இருக்கணும், ஆமா உனக்கிட்ட மட்டும் தான் ஆவியின் வரம் ஃபுல்லா உங்ககிட்ட தான் இருக்குது, ஆமா எல்லா ஆவிகளை பகுத்தறிக்கிற வரையெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, நீதாமா வீட்டுல பரிசுத்தம். மாற்றி 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 அவர்கள் தாக்கிக் கொள்கிறார்கள், எல்லாத்துக்கும் காரணம் நீதான், யூ ஆர் த ரைட், நீ உன்னால்தான் பிரச்சனை, நீ உன்னால்தான் பிரச்சனை, மாற்றி